ஆணவத்தின் உச்சகட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகராக அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, நான் ஏன்னா எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு நான் வரலை, ஷூட்டிங்கில் இருந்தேன். அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவர் கூட தான் ஷூட்டில் இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால் நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும். அத கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ எனக்கு நீங்கள் கொடுத்த அந்த சக்ஸஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியரில் நான் ஒரு 14 வருஷமாக சினிமாவில் இருக்கேன். அந்த நீங்கள் எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்கிறது கரெக்டு தான், நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னார், இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்டினி ஒரு இது வச்சுருக்கோம், ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்னு. நான் காளிக்கிட்ட சொன்னேன், காளி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல, இதுக்கு போனால் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தே காளி வெங்கட்டும். அண்ட் சார், இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வெரி. நான் ஷோராக சொல்கிறேன், இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா நான் இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, எஸ்ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. செகண்டு, நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப அபாரமாக இருந்தது. மூன்றாவது, ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாதமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்சகட்டத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதாவது இப்படி தான் இருக்காரு. என்னடா அப்படின்னா, இல்லை மெட்ராஸ் மேட்னி, சரி சரி, அப்போ படம் பிளாக் பஸ்டர், அதனால் இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்னா, இவர் வாழ்கிற இந்த நாட்களில் நம்ம வாழும்போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைமில். ப்ளஸ் ஷூட்டிங் டேஸில் காளி சார் இருந்தார்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் காளி சார் இந்த படங்களில் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பித்து ஒரு 5-6 தலைமுறையாக டிஜிட்டலுக்கு முன்னாடி ஃபிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகராக அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்டேஜ் தாண்டா, சாரி காளி. ஸோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பார். அந்த காலத்தில் நாங்கள் என்ன சாப்பிடுவோம், நைட்டில் எப்படி தூங்குவோம், அந்த லெவலில் போயிட்டு இருப்பார். ஸோ இந்த அறிவுரை இப்போ யாருமே இதெல்லாம் ஷேர் பண்ணுறது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அதை எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி, நீங்கள் வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமாக ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கான நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ், உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார், நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சாரை மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு இடத்துல நின்று தான் சொன்னேன். அவன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னே காமன் ஃப்ரெண்டு தெரியல, அதான் சொன்னேன், எங்கே இவர் எவ்வளோ பேர் உருவாக்கினவர் தெரியுமா, இங்கே நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை, சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். சும்மா தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போதே இந்த படம் யார் வாங்குவா, எங்கே பிஸ்னஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணுன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபஸ்ட் ஆஸ்பெக்டாக வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான, ஏன்னா ஒரு கதைக்கு வந்து முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் நல்ல என் கதையை நம்புகிறேன், என்னோட கிரியேஷனை நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இனி எல்லாருமே ஃபஸ்ட்டு டே வந்து எல்லாரும் எவ்வளோ பெரிய டேரக்டர், எவ்வளோ பெரிய ஆக்டர் ஆனாலுமே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு படம்னு ஒன்று வந்திருக்கும், ஃபஸ்ட்டு வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அது ஃபஸ்ட்டாக, சாரி இந்த டேரக்டர் எனக்கு மட்டும், அப்புறம் சில பேருக்கு ஃபஸ்ட்டாக இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியண்ணா உன்னை பற்றி பேசினால சரி, நான் கண்டிப்பாக வந்தேன். காளியண்ணா வந்து எங்கள் கலைத்துறை தந்தை. என்னடா ரமேஷ், அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்கள் பெரியப்பா மாதிரி அவர். அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டெயின்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேலே பாடுவார், ஆடுவார், மெமிக்ரி பண்ணுவார், அரன் ஏதோ சொல்லுவார், நிறைய பேசுவார்.
அதாவது ஜபம் பண்ணுவார். அதாவது நீங்கள் ஒரு யாராக வேணா இருக்கலாம், எந்த மனிதனாக இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊரில் வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு. நான் அதை படமாக பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்குது. பட் இவ்வளோ சின்ன 60 வயசில் இவ்வளோ ஞானன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸில் வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியை நான் நடித்தாலும் இப்போ இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இந்த ஒரு படத்தை நம்ம பார்க்குற நம்ம இன்னும் படம் ஃபுல்லாக பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த ஏரியாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இந்த கேரக்டர்ஸ், அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சாம்சன்னாலாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருக்காங்க.